வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு 12 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஹேக்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸ், ஹிடன் செட்டிங்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கு என்ன பேர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் எடுத்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க, ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடலன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ சில பேர் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு லைவ்ல வந்து சொல்லியிருக்கேன், ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி. நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வீடியோலாம் கிடையாது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோமில் டைப் பண்ணி தான் சர்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங், ஸோ ரைட் பண்ணி சர்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எனபிள் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி google.com அப்படின்னு சொல்லி அந்த .com-குள்ளே போய் அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா ட்ராக் பண்ணி அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படியே லைட்டாக கீழே ட்ராக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னபிள் டிசபிள்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னபிள் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி போனீங்க அப்படின்னா சேவ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. google.com அந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ அந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜி ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அங்கே நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன எழுதணுமோ, ஸோ சைபர் தமிழ் அப்படின்னு சொன்னால் இப்போ எழுதுறேன். ஸோ சைபர் தமிழ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ சைபர் தமிழ் எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜியை நீங்கள் திருப்பி அமுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஜி போயிடும். ஸோ அது கீழே இருக்க அந்த ஸ்பேஸ் பார் போயிடும். போனதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ, நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது வந்து சர்ச் பண்ணும். ஸோ அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக் தான். ஆனால் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ உங்கள் ஃபோனை நீங்கள் கொடுக்குறப்போ இந்த ஸ்க்ரீன் பின்னிங் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா யாராலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா அதை தவிர வேறு எதுக்குமே போக முடியாது. ஸோ நார்மலாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பார்க்க கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த ஆப்புக்குள்ளலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸ்க்ரீன் பின்னிங் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பின்னிங் வரும். அதை கிளிக் பண்ணி என்னபிள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பேக் வந்துருங்க. எந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க போறீங்களோ ஸோ அந்த ரீசெண்ட் ஆப்ஸோட அந்த ஐக்கான் இருக்கும் பாருங்க, கீழே அந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாமே லைனாக வரும். மேலே அந்த ஆப்போட ஐக்கான் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமோட ஐக்கான் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் அப்படியே பின் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த ஆப் வந்துட்டு பின் பண்ணி கொடுக்க போறீங்களோ அந்த ஆப் அவங்க கிட்ட அப்படியே போயிடும். அவங்க எந்த ஒரு பட்டனும் அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பார் கூட தெரியாது. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேசாமல் உட்காந்து நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் திருப்பி இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 9 மொபைல் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேக் பட்டன் அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஆப்ஸ் ரெண்டுமே சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தோ உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. பிக்சார்ட்லாம் வச்சு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பேக்ரவுண்ட் இரேசர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆப்போட லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன பண்ணா remove.bg அப்படின்னு சொல்லி கூகுள் குரோம்ல டைப் பண்ணுங்க. அந்த வெப்சைட்க்கு எடுத்துட்டு போகும். அந்த வெப்சைட்குள்ள நீங்க எந்த போட்டோக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்க கோ கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உங்களோட இமேஜ் மட்டும் உங்களுக்கு அப்படியே அது கொடுத்துரும். அதை நீங்க 4K கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 4K இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4K கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை டெஃபினிஷன்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல PIP மூடுன்னு ஒரு மூட் இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தான், நான் அதையே சொல்றேன், நீங்களா யோசிக்கலாம். ஸோ PIP மூட கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா PIP மூட் நீங்க முதல்ல யூடியூப் வீடியோஸ் ப்ளே பண்றப்போ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாட்ல மட்டும் தான் ப்ளே ஆகும். திருப்பி அந்த சாட்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த வீடியோவும் சேர்ந்து ஆஃப் ஆயிடும். இப்போ கொடுத்துருக்கிற இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா PIP மூட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த PIP மூட் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளோட்டிங்கில் வச்சு அந்த வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ யூடியூபுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எல்லாத்துக்குமே கிடைக்கல, பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நீங்கள் இன்னும் பீட்டா யூசர் ஆகல அப்படின்னா பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா அதுவும் வாட்ஸ்அப்புக்குள்ள தான் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு பசங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம மெசேஜ் பண்ணுவோம், ரீட் ரெசிப்டன்ட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ப்ளூ டிக் எடுக்காது. ஸோ ப்ளூ டிக் நமக்கு காட்டாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பார்த்தாங்களா பார்க்கலன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏமாத்துறாங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புங்க. அந்த ஆடியோ மெசேஜ் அவங்க ப்ளே பண்ணுறப்போ ப்ளூ கலரில் ஆயிரும். ஸோ அப்படி ப்ளூ கலரில் ஆச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த ஆடியோ மேலே கிளிக் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ அனுப்பிச்சிங்க, எப்போ அவங்க மொபைல் டெலிவரி ஆச்சோ, எப்போ அவங்க ஓப்பன் பண்ணி கேட்டாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே காட்டிடும்.
செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஃபோன் பண்ணி திட்டவே செய்யலாம். அடுத்த ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல இருக்கு. நிறைய படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க படிக்கலாம் கூட பரவாயில்ல, படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். விக்கிபீடியா அதுக்கப்புறம் நிறைய வெப்சைட்ஸ் நிறைய பேர் தேடி தேடி நைட் டைம்ல அந்த இருட்டில் உட்காந்து படிப்பாங்க. இருட்டில் ப்ளூ லைட்ஸ் வந்து நம்ம ஃபோன்ல இருந்து அதிகமாக வரும். ஸோ அந்த ப்ளூ லைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கண்ணை அஃபெக்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்க மொபைல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மேல குரோம் :/flags அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை வேற ஒரு பேஜுக்கு எடுத்துட்டு போகும். அங்க பாத்தீங்க அப்படின்னா சர்ச் ஒரு காலம் இருக்கும். அந்த சர்ச் காலம்ல ரீடர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி திருப்பி அதில் சர்ச் கொடுங்க. வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ வேற ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ரீலான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீலான்ச் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அந்த ஆப் ரீலான்ச் ஆகும். நீங்க எந்த வெப்சைட்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறமா கீழே சிம்பிளிஃபைட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த வியூ கம்ப்ளீட்டா மொபைல் வியூவா மாறும். மாறினதுக்கு அப்புறமா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்பியரன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லைட்டு, டார்க்கு, ஸ்பீஷியா. டார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த விக்கிபீடியாவோட அந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோடுக்கு வந்துடும். ஸோ எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த டார்க் மோடுக்கு வந்துடும். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ட்ரிக் யாருக்கு அப்படின்னா யூடியூப்ல அதிகமாக பாட்டு கேட்குறவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ யூடியூப்ல அதிகமாக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாக யூடியூப்ல நம்ம பாட்டு கேட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆன்ல வச்சு தான் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். யூடியூப் மியூசிக் இருக்கு, அதையும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அந்த கர்மம் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் போதும். ப்ராக்சிமிட்டி சர்வீஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்ல நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை மட்டும் ப்ளே பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் உங்கள் மொபைலில் திருப்பி வச்சுட்டாலோ இல்லை மொபைலோட அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு கிழிஞ்ச பேப்பரோ துணியை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டில் பாட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரீன் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சார்ஜ் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். உங்கள் டிஸ்பிளேவும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ இன்டர்நெட்லேருந்து நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ஒரு வரம் மாதிரின்னு வச்சுக்கலாமே ஸ்க்ரீன்ஷாட் மொபைலில் இருக்கிறது. ஸோ ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வெப்பேஜை கம்ப்ளீட்டாகவே ஒரு PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் தனியாக ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களோட கூகுள் குரோம்குள்ளேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட்டை கொடுங்க. சேவ் ஆஸ் PDF ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வெப்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு PDF ஃபைலாக உங்கள் மொபைலுக்குள்ளே சேவ் ஆயிடும். இந்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் அப்பா யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொன்றா பார்த்து சேவ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் மொபைலில் இருக்கிற கேமராவில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கூகுள் ஃபோட்டோஸ்ங்கிற ஆப் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லை இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்து அந்த விசிட்டிங் கார்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற அந்த கூகுள் லென்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்க புள்ளி புள்ளியாக வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு கீழே ஆட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்னெல்லாம் வந்துச்சோ பேர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்டாக்டாக உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் பெட் மூட் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் டைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டைலர் ஓப்பன் பண்ணிட்டு ***729*** அப்படிங்கிற அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூட் ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறமா வேற ஒரு மொபைல்ல இருந்து உங்கள் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாயோ இல்லை பூனையோட காலோ பார்த்தீங்க அப்படின்னா வரும். அந்த கால் அப்படியே மேலே ட்ராக் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு ஃபைலை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஷேரிட்டு, ஜெண்டர் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். தூரமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் பண்ணோம் அப்படின்னா MBக்கு மேலே போகாது. ஸோ இதுக்கு மாற்றா பார்த்தீங்க அப்படின்னா மொசிலால இருந்து ஒரு ஆப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மொசிலா சென்ட். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்க மொபைலில் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஆப்ல இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபைலை சென்ட் பண்ண போறீங்களோ, ஸோ என் மொபைல இருந்து இப்போ 468 MB இருக்கிற ஒரு ஃபைலை நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா அந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் சென்ட் கொடுத்தா அப்படின்னா அந்த ஃபைல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்லோட் ஆகும். அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை டவுன்லோட்ஸ் அவங்க பண்ணணும், எவ்வளோ நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி கேட்கும். அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு வேணும்னா பாஸ்வேர்டும் நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். வச்சு கொடுத்துட்டு அந்த லிங்கை எடுத்து நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயிலையோ அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்பே இல்லாமல் அந்த லிங்கை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபைல் அனுப்பிச்சிருந்தாலும் அந்த ஃபைல் அவங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளேயோ இல்லை மொபைலுக்குள்ளேயோ டவுன்லோட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் ஆயிடும். ஹை ஸ்பீட் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் கூகுள் குரோம்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்தோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்தை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணோம்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் உங்கள் மொபைலில் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் 2 ஆப்பை நீங்கள் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கீழே ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிக்கும். அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஷ்டப்படாமல் வேலை செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸில் ஒர்க் ஆகுது, சில ஆப்ஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எதில் ஒர்க் ஆகுதோ
யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 12 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எது உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் ரொம்ப எம்டியாக இருக்குது. கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த லைக் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேனல் இது மாதிரி வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம். ஸோ நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.